முக்கியமாக பெண்களுக்கு சொல்லுகிறேன், பெண்களுக்கு சொல்லுகிறேன் என்று நிறுத்திக் கொண்டு மீண்டும் சொல்லுகிறேன், பெண்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். பெரும் துயரம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையை மாற்றி போடுற ஒரு சொல். தோ வரோம், அதுக்காக தான் காத்திருப்போம். தோ வரோம் பாருங்க, அதுக்குள்ள யாராவது ஒருத்தங்க டீ நீட்டுவாங்க. அதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற பஞ்சாயத்தை பேசுவா. கவனம் அங்க போகுமா? காத்திருந்த சொல் உங்களுக்கு வராம அது கடந்து போயிடும். அது ஒரு சுத்திட்டு வர்றதுக்கு மறுபடியும் உங்ககிட்ட வரும். ஆனா 30-40 வருஷம். எந்த காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தில் கவனம் வைத்து வார்த்தைகளை என் உறவுகளே பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், சொல் எங்கே மறைந்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது. நமக்கான சொல். நான் சமீப காலமா இதை சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமா இந்த மாதிரி பெரும் கூட்டங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமாக குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அவையில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீட்டில் எங்க அம்மாவுக்கு பாட தெரியாது. எங்க அப்பா சூப்பரா பாடுவார். அவர் ஒரு உருது கவி. அவருடைய தலஃபுஸ் இஸ்மாயில் ஷரீஃப். அவர் ரொம்ப நல்ல பாடுவார். எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா தான் எனக்காக தாலாட்டு பாடியிருக்கார். எங்க அம்மா பாடினதில்லை. எங்க அப்பா எனக்கு நினைவு தெரிஞ்சு என் 5 வயசுல இருந்து என் 15 வயசு வரைக்கும் எனக்கு பாடியிருக்கார். இந்த பின்னால 2 பேரு போன் பார்த்துட்டு இருக்குதுங்க. 2 ஸ்டூடெண்ட். அசான் கேட்கும் போது கூட பேசிட்டு இருந்தீங்க. நான் பேசிட்டு இருக்கும் போது போனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் நான் கண்டிச்சேன் தெரியுமா? நான் ஒரு டீச்சர். ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். இது என்னுடைய ஆசிரியராக பணிபுரிந்து 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். என் வகுப்புல ஒரு பிள்ளை கூட இதுவரைக்கும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. கவனம் சிதறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய கடப்பாட்டுடன் நான் இதுவரைக்கும் பயணம் செய்திருக்கிறேன். கவனம்தான் வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்பதற்காக சொல்லுகிறேன். நிறைய நேரம் நான் பேச மாட்டேன். சில நிமிடங்கள் பேசிவிட்டு நான் அகன்று விடுவேன். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு போறவங்க எல்லாம் பேச்சாளர் கிடையாது. போனதுக்கு அப்புறமாவும் யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் பேச்சாளர். போனதுக்கு அப்புறமாவும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும் உள்ள. என்னுடைய அப்பா ரொம்ப நல்லா பாடுவார். எனக்கு தெரியாது அப்பா அப்ப என்ன எனக்கு பாடினார்னு எனக்கு தெரியாது. அவர் ஒரு உருது பாட்டு பாடினார். ஆனா அந்த பாட்டு ஒலிக்கும் போது நான் தூங்கிடுவேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ரொம்ப இனிமையா இருக்கும் அந்த பாட்டு. நான் இப்ப சமீப காலத்துல ஒரு 45-50 நாட்கள் முன்னால கனடா நாட்டு போயிருந்தேன். அந்த நாட்டுல தற்கொலை செய்து கொள்ளுகின்ற இளைஞர்களுடைய விகிதாச்சாரம், தமிழ் பேசுகின்ற குழந்தைகளின், ஆண் குழந்தைகளின் விகிதாச்சாரம் ரொம்ப அதிகமா இருக்கு. 63 பேர் போன வருஷம் இறந்திருக்காங்க. அதனால இன்னர் ஹார்மனி அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்து மிஸ்டர் தமிழ் கனடா அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பேச கூப்பிட்டு இருந்தது. நான் அங்க போயிருந்தேன். அப்படி போயிருக்கும் போது ஒரு வீட்டுல தங்கி இருந்தேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க உறவுகளே, நாம் தேடி போன விஷயம் மிக சிறப்பானதாக இருக்கலாம். இறைவன் அருள் நம் மீது இருந்தால் கிடைக்கக்கூடியது அதை விட சிறப்பானதாக இருக்கலாம். நான் போனது ஏதோ பேசுவதற்காகத்தான். ஆனால் அந்த இடத்தில் கிடைத்த அனுபவம் இருக்குல்ல, நான் பேசியதை விட மிகவும் முக்கியமானது. அங்கு நேர்ந்த அந்த அனுபவங்களை நான் சொல்றேன். அந்த வீட்டுல ஒரு 6 மாத குழந்தை. அந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்குது. ஆனா ஒரு பேரழகு. அந்த குழந்தையே பேரழகு தான். பேரழகு. பார்த்தாலே அப்படி தொத்திக்கும். எல்லார்கிட்டையும் வந்துரும். உடனே லட்டு மாதிரி வந்துரும். ஆனா அது சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிடல. உடனே அவங்க வீட்டுல இருக்கிறவங்க, அவங்க அம்மா சொன்னாங்க, அந்த குழந்தையினுடைய அம்மா சொன்னாங்க, ஆர்த்தி நீ பாட ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ண, அப்பதான் அந்த பாப்பா சாப்பிடும். அந்த அம்மா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிச்சிங்க. அதுக்கு ஒரு 23-24 வயசு இருக்கும். குழந்தை கலகல கலகலன்னு சிரிக்குது. அது ஒன்றும் செய்யல. அந்த அம்மா பாடுச்சு. தாயினுடைய அந்த குரலையும் அந்த சத்தத்தையும் அந்த இசையும் கேட்ட உடனே குழந்தை அப்படி சிரிக்குது. சிரிச்ச உடனே அந்த அம்மா சோறு ஊட்டிருச்சு. அதை சாப்பிட்டுருச்சு. நான் 3 நாள் இருந்தேன். 100 தடவையாவது அந்த பாட்டு கேட்டிருப்பேன்.
அந்த குழந்தை அந்த அந்த பாட்டு பாடினாதான் சாப்பிட்டுச்சு. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியணுமா என்ன பாட்டுன்னு? ஏன்னா உங்க பிள்ளைக்கும் சோறு விட்டணும்ல. காத்து மேல, காத்து கீழே, காத்து ரைட்ல, காத்து சைட்ல, காத்து மேல காத்து அடிக்குது, காத்து கொஞ்சம் நாத்தடிக்குது, சிரிக்குது. அந்த வீட்டுல 3 நாள் தங்கி இருந்தேன். வீட்டை விட்டு வெளில வரும்போது அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வந்தேன், நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா உன் குழந்தை உன் பேச்ச கேட்கல, கெட்ட பாடல்கள் எல்லாம் குத்துப்பாட்டெல்லாம் கேட்குது, சரியான வகையில வாழ்க்கையில வளரல அப்படின்னு நீ குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் அதன் ரசனையை 6வது மாதத்திலேயே நீ மாற்றி வைத்திருக்கிறாய். அது ஏதேனும் வழிகேடாக நடந்தால் அதன் பொறுப்பு உன்னுடையது என்று சொல்லிவிட்டு நான் அந்த வீட்டை விட்டு வந்தேன். என்னுடைய அப்பா எனக்கு பாடினார். எனக்கு பாடலாம் தெரியாது. பர்வீன் சுல்தானான்னு பாடுவாங்க தான் பேர் வச்சார் போல இருக்கு அப்பா. ஏன்னா பெரிய பாடகி ஒருத்தங்க இருக்காங்க, பத்மபூஷன் பேகம் பர்வீன் சுல்தான், அவங்க பேர் தான் வச்சார் அப்பா. எங்க அண்ணன் பேர் காலிப், கவி. அப்பா அவ்வளோ அன்பு, கவிதை மேலையும் பாடல் மேலையும் அவ்வளவு அன்பு அப்பாக்கு. அப்பா பாடிய பாட்டை நான் யோசிக்கிறேன். 15 வயது வரைக்கும் கேட்டிருக்கிறேன், 45 வயது கடந்து நிற்கிறேன். இப்பொழுது அந்த பாடல் எனக்கு புரிகிறது. புரிகின்ற பொழுது என் காலில் இருந்து நிலம் நழுவுகிறது. எவ்வளவு ஞானமான பாட்டை அப்பா சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று நான் யோசிக்கிறேன். அந்த பாட்டு வேற எதுவும் இல்லை, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டில் உருது பேசுறவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் வீட்டில் உருது பேசுறவன், ரொம்ப நல்லா தெரியும் உங்க எல்லாருக்கும் அந்த பாட்டு. உருது பேசுறவங்களா இருந்தா எனக்கு பாட்டு வராது, எனக்கு தொண்டையும் கட்டி இருக்கு. இருந்தாலும் தாய்க்கும் ஆசிரியருக்கும் மனம் இருந்தால் போதும் தானே, குரல் வளம் தேவையான. நாங்க வேணா சூப்பர் சிங்கர்லையா போய் பாட போறோம். हेलो ताल मिले नदी के जल में, அப்பா பாடுவாருங்க. नदी मिले सागर में, सागर मिले कौन से जल में, कोई जाने ना हेलो ताल मिले नदी के जल में, सूरज को धरती तर से, धरती को चंद्रमा, धरती को चंद्रमा, पानी में सीप जैसी प्यासी हर आत्मा, प्यासी हर आत्मा, बूंद छुपे किस बादल में, कोई जाने ना हेलो ताल मिले नदी के जल में. என்ன பாட்டு தெரியுமா, அர்த்தம் தெரியுமா? நான் அந்த பொண்ணு காத்து மேல காத்து கீழேன்னு பாட்டு போட்ட உடனே எங்க அப்பா எனக்கு என்ன பாடினாருன்னு யோசிச்சேன். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அந்த பாட்டுல? தாளத்தோடு நதி சேர்கிறது, நதி கடலை சேர்கிறது, கடல் எங்கே சேர்கிறது? சூரியனுக்கு பூமி தவிக்கிறது, பூமிக்கு சந்திரன் தவிக்கிறது. கடலுக்குள் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பி போல ஒவ்வொரு ஆத்மாவும் தகித்து கிடக்கிறது. என்ன ரகசியம் தெரியுமா? சிப்பி கடலுக்குள்ள இருக்கு, சுத்தி தண்ணி இருக்கு. ஆனால் அந்த தண்ணி அந்த சிப்பியின் தாகத்தில் தீர்ப்பதற்கு ஒரு துளியை பெற்றிருக்கவில்லை. அந்த சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய நீர் வானத்தில் இருக்கும் மேகத்தில் எங்கோ மறைந்திருக்கிறது. அது வந்து சேர்கின்ற பொழுது அந்த துளி முத்தாக மாறுகிறது. நல்ல சொற்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பள்ளிக்கூடத்தை ஒழுக்கமான கல்வி நிறுவனமாக தூக்கி நிறுத்துவதில் இந்த ஹஸ்ரத்துகள் வந்து நிற்கிறார்கள். அவர்களிடத்தில் வெளிப்படுகின்ற சொல் வெறும் சொல்லல்ல, தாகத்தோடு தவித்து இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தருகின்ற சொல் வாழ்க்கையில் பயன்பட்டு போனால் அது முத்தாக மாறும் இல்லையா? இந்த சொல்லை முத்தாக பயன்படுத்திக் கொள்வது. நான் இன்னொரு விஷயம் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், உங்க பேருண்மையை சொல்றேன். நம்ம புள்ள நம்ம பேச்ச கேட்காது, சாபம் இல்லை, உண்மையத்தான் சொல்றேன். ஒருத்தர் என்னமோ பேசி இருக்கும்போது பின்னால இருக்கிற பையன் கிட்ட சொல்றார், கேளு. கேட்காது. நீங்க கேட்டீங்களா? அவன் கேட்கறதுக்கு. ஆனாலும் நல்லது சொல்லிக்கொண்டே இருங்கள், நம் தாய் தகப்பன் நமக்கு சொன்னதை போல். ஏன் தெரியுமா? அந்த குழந்தை நாம் சொல்லுகின்ற அந்த அறத்தை நமக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது. இந்த உலகத்தில் அதற்கு முன்னால் ஒரு சவால் வந்து விடுகின்ற பொழுது அந்த சவாலை சந்திப்பதற்கு நீங்கள் கற்றுத்தந்த அறம் ஒழுக்கம் அவர்களுக்கு அங்கே துணை புரிந்து அவர்கள் ஜெயித்து வருவார்கள். அதற்காக நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். நான் 2 வார்த்தையை சொல்றேன், உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. இது நேத்து 2 நாளைக்கு முன்னாலே காஞ்சிபுரம் புத்தக திருவிழாவில் சொன்னேன். ரொம்ப திக் கிரவுட், ஒரு 3000 பேர் இருந்தாங்க. சொல்தானே, வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நான் எப்பவுமே கூட்டத்துக்கு பேசுறவ இல்ல, இண்டிவிஜுவலுக்கு பேசுறவ. என்னுடைய வார்த்தை உங்கள் தனித்தனியான மனதிற்கானது. யாரான ஒரு வார்த்தை சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்தா, இந்த உலகத்துல பெரிய மாற்றம் நிகழாதுதான், ஆனா நம் வாழ்க்கை என்று ஒன்று இருக்கு, அது நம் உலகம் தானே, அந்த உலகத்தில் ஒரு மாற்றம் நிகழும் தானே.
அந்த உலகத்தில் மாற்றம் நிகழ்வதற்காக ஒன்றை சொல்லுகிறேன். எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். எங்கே இருக்க வேண்டும் என்பதனை நிதானமாக முடிவு செய்யுங்கள். நம்மில் பல பேருக்கு தெரிவதே இல்லை நாம் எங்கே இருக்க வேண்டும் என்பது. இடம் கிடைச்சா உட்காருவோம், இல்லைன்னா நிப்போம். கிடையாது. உட்கார்ந்து கேட்கணும்னா உட்கார்ந்து தான் கேட்கணும். பிளான் பண்ணணும். எங்கே இருக்க விரும்புகிறீமோ அந்த இடத்துல நிக்கணும். அங்க உட்காரணும்னா உட்காரணும். இந்த டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, இறைவன் ரொம்ப விரும்புறான். நீ என்னவாக இருக்க விரும்புகிறாய் என்பதனை முதலில் நீ முடிவு செய். அதை நோக்கிய பயணத்தை தொடங்கு. அதில் அறம் இருந்தால், அதில் சரியான நீதி இருந்தால் இறைவன் அதை உனக்கு தருவான் என்பதுதானே வாழ்க்கையின் ரகசியம். முயற்சியே செய்யாமல் குவாண்டம் தியரி மாதிரி எல்லாமே வந்து தற்செயலா நிகழாது வாழ்க்கை. உன்னை வைத்துக்கொண்டு நீ யோசித்து பார். உங்கள் குழந்தைகளிடத்தில் நீங்கள் சொல்லி பாருங்கள், நீ எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. நான் நினைத்தேன், நான் இப்படி நிக்கணும்னு நினைச்சேங்க. இன்னைக்கு எந்த காலேஜ்ல நான் ப்ரொஃபஸரா இருக்கிறேனோ அந்த காலேஜ்ல வேலை செய்யணும்னு நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே முடிவு பண்ணேன். இறைவன் துணை செய்தான் என்பது வேறு. ஆனால் அதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டேன் என்பதுதான் ரகசியத்திற்கான மைய பொருள். நீங்கள் எதை எங்கே நிற்க விரும்புகிறீர்களோ, எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்க. நம்மில் பல பேருக்கு தெரியாத ரகசியத்தை நான் சொல்கிறேன். நம்மள நிறைய பேருக்கு கார் ஓட்டணும்னு ஆசையா? நிறைய பேருக்கு ஆசை. நிறைய பேர் டிரைவர் ஆயிராங்க தெரியுமா? என்ன சிக்கல் தெரியுமா? யார் காரை ஓட்டுறதுங்கிறதுல தெளிவில்லை. தெளிவா முடிவெடுங்கிற அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். இப்போ என் கையில ஒரு பர்ஸ் இருந்தது, அதை நான் தொலைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆம்பளைங்க மாதிரி நாங்க எங்களுக்குன்னா ஜேபா இருக்குது, கையில தான் பிடிச்சிட்டு வரணும் நாங்க பர்ஸ். என்ன மேடம், நீங்களும் ஒரு பிங்க் கலர்ல ஏதோ ஒரு பேக் வச்சிருந்தீங்க, நானும் ஒரு பேக் எடுத்துட்டு தான் வந்தேன்ல. இவங்களுக்கு இருக்கிற மாதிரி முன்னால பின்னால கையில எல்லாம் பேக் கிடையாது நமக்கு. நான் கையில எடுத்துட்டு வந்தேன் மேடம், தொலைஞ்சு போச்சு. சரி, நான் நேரா நியாஸ் சார் கிட்ட வந்து கேட்கிறேன், சார் பர்ஸ் தொலைஞ்சிச்சு சார். உடனே நியாஸ் சார் என்கிட்ட என்ன கேட்பாரு? பிசினஸ்மேன் என்ன கேட்பாரு? என்ன கேட்பீங்க சார்? ஒப்பா டைரக்ட் கொஸ்டினே தானா? எங்க தொலைச்செல்லாம் இல்ல, உள்ள எவ்வளவு இருந்துச்சு? 30 ரூபாய் சார். போனா போட்டுமா? பர்ஸ் 3 லட்சம் ரூபாய் சார். நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? உள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிறோம். புருஷன் தானே, கணவன் தானே, அவனால் என்ன பலன்? மனைவி தானே, அவளால் என்ன பலன்? பிள்ளைகள் தானே, அவர்களால் என்ன பலன்? பலன் எல்லாம் 30 ரூபாய் தான், அவர்கள் 3 லட்சம் ரூபாய். அதை தொலைக்காமல் இருக்க வேண்டும். அந்த பெருமிதம் இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். இருக்கின்றவர்களுக்கு அருமை தெரிவதே இல்லை. ஃபேன் மாதிரி ஓடுற வரைக்கும் தெரியாது, நின்னு போச்சுன்னா வேர்க்கும். இருக்கின்ற பொழுதே அதன் அருமையை புரிந்து கொள்வது. நான் ரொம்ப பாராட்டுறேன் நியாசையும் ஹசீனாவையும். தன் தாயாருக்கு அவர்கள் தருகின்ற அந்த மரியாதை. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருந்து உங்கள் தந்தையார் உங்களுக்காக துஆ செய்து கொண்டிருப்பார். எப்படி நாம் நடந்து கொள்வது என்பதனை மற்றவர்கள் நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்து வளர்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்மை பார்த்துதான் நம் பிள்ளை வளர்கிறது. இதை எப்படி யூஸ் பண்றீங்களோ உங்க பிள்ளையும் அப்படி யூஸ் பண்ணும். நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? பாத்ரூம் போகும்போது கூட எடுத்துட்டு போறீங்க, உங்க பிள்ளை உங்களை பாக்குது. நான் ஒரு சைக்காட்ரி கிட்ட கேட்டேன், சார் இதை ஏன் ஆம்பளைங்க எல்லாம் பாத்ரூம் கூட எடுத்துட்டு போறாங்கன்னு. அவங்க சொன்ன பதில் சொல்லி சிரிக்க மாட்டீங்களே, தனியா போக பயமா. நான் சொல்லட்டுமா? இதை தனியா விட்டுட்டு போறதுக்கு பயம். நாம சரியா இல்லாம நம்ம பிள்ளைகளை எப்படி சார் நம்ம சரி பண்ண முடியும்? அதாவது முகமது நபிக்கு என்ன பேர்? அழகிய முன்மாதிரி தானே. அவருக்கு கிடைச்ச ஆக பெரிய பட்டப்பெயர்களில் சிறப்பான பட்டப்பெயராக நான் நினைப்பது அழகிய முன்மாதிரி. எதை சொன்னாரோ அதை பின்பற்றினார், அதுதானே. இந்த விஷயத்தில் உறுதியாக இருங்கள். எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்க. நீதிமன்றத்தில் ஜட்ஜா உட்காரணும்னு முடிவு பண்றீங்களா? உங்க பிள்ளை உறுதியா இருங்க, அதுல உறுதியா இருங்க. காவல்துறைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? உறுதியா இருங்க. டாக்டரா வரணும்னா உறுதியா இருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த நீட் தேர்வுலாம் பெரிய அரசியல். அது என் காலேஜ்ல ஒரு வாட்டி நான் அட்மிஷன் உட்காந்துருக்கேன். ஒரு அம்மா வந்து கேட்டு, ஒரு ஐயா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு சீட் வேணும். இது காலேஜுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குலாம் இங்க சீட்டு கிடையாது. எங்க போய் சேர்க்கறது? பக்கத்துல ஸ்கூல் இருக்கு. போய் நல்ல ஸ்கூலா? அது எங்க ஸ்கூல் நான் எப்படி சொல்வேன்? உங்க குழந்தைக்கு சரியா இருக்கான்னு போய் பாத்துக்கங்க.
அப்ப ஒரு கேள்வி கேட்டாரு, மேடம் என் பிள்ளை அந்த ஸ்கூல்ல சேர்த்தா நீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா மேடம்? எப்ப? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல மேடம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உங்க குழந்தைக்கு நீட் தேர்வுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்க குழந்தை லூஸ் ஆயிரும், பரவாயில்லையா? எந்தெந்த வயதில் எந்தெந்த குழந்தை என்ன செய்ய வேண்டுமோ அந்தந்த வயதில் அந்த குழந்தை அதை செய்வதற்கு அனுமதிக்கலாமே. குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் உங்கள் வீடுகளில் இருக்கிறார்களே தவிர வளர்ந்து பெரியாள் ஆவதற்காக வந்தார்கள். அது இயற்கை பார்த்துக் கொள்ளும். Let them live their life. Let them enjoy their childhood. செய்வதே இல்லை. நம் எல்லா திணிப்புகளையும் கொண்டு போய் போட்டுறோம். நான் சொல்றேன் பாருங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து அந்த குழந்தைகளை பாருங்க. என்ன பிரச்சனைனா, நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். வித்யா மேடம்க்கு நான் சொல்றது புரியும். ஹசீனா மேடம் என்ன கூப்பிட்டு வந்தவங்க யாரு? ஷரிஃபா மேடம். அவங்களுக்கு அவங்க என்கிட்ட பேசினாலே அவங்க கண்ணெல்லாம் கலங்கிரும். பேரன்புக்காரர், அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு குழந்தைய நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த குழந்தை எப்படி என்ன மாதிரி வரப்போகுதுன்னு. டீச்சருக்கு அது தெரியும். அதுக்கு பேர் தான் டீச்சர், சரியா? ஆனா பெற்றோர்கள் டீச்சர்ஸை நம்புறதே இல்லை. நாங்க சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், உங்க பாப்பா போய் சொல்லுதுப்பா. குழந்தையா போய் சொல்லவே தெரியாது, சூப்பரா சொல்லும். டீச்சருக்கு தான் தெரியாது. இந்த 4 பேரோட சேர்ந்துதான் என் பிள்ளை பாழா போகுது. நானும் 25 வருஷமா தேடிட்டு இருக்கிறேன் அந்த நாளை. அந்த நாளுக்கு லீடரே இதுதான். டீச்சருக்கு தெரியும் உங்க பிள்ளைக்கு 2 பேர் இருக்குது. அவன் பாக்குறான், இவ்வளவு நாள் நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு நான் எதிரா பேசுற. அந்த குழந்தைகளுக்கு 2 பேர் இருக்கு. ஒன்னு மாணிக்கம், இன்னொன்னு பாட்ஷா. அந்த 2வது பேர் எங்களுக்கு தான் தெரியும். நான்லாம் முதல்ல காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கும் போது டீச்சர், இந்த டீச்சர் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பிரேயர் பண்ணியிருக்கேன். இப்ப மாதிரி கலர் கலரா நிறைய புடவை இருக்காது டீச்சர்ஸ்க்கு. 7 புடவை 8 புடவை தான் இருக்கும். இப்ப பார்த்தாலே தெரிஞ்சிடும் சயின்ஸ் டீச்சர் வந்திருக்காங்களா இல்லையான்னு. கண்ணை மூடிட்டு பிரேயர்லயே தெரிஞ்சிடும் இருக்கிறாங்களா இல்லையான்னு. நான்லாம் கடவுள் கிட்ட ரெக்கமெண்டேஷன் சொல்லுவேன். அந்த டீச்சர் நாளைக்கு வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன நடக்கணும், 1 வாரம் வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன நடக்கணும், 1 மாசம் வரக்கூடாதுன்னா என்ன நடக்கணும், 1 வருஷம் லீவ் பண்ணணும்னா என்ன நடக்கணும், ஸ்கூலை விட்டே போயிருந்தோம்னா என்ன நடக்கணும். டீச்சர் கடவுள் கிட்ட நான் பேசியிருக்கிறேன். கடவுள் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாரா, போ டீச்சரா போ அப்படின்ட்டாரு. இப்பெல்லாம் டீச்சர் வரக்கூடாதுன்னு பிரேயர் பண்றது இல்ல. இந்த ஸ்டூடெண்ட் ஒண்ணு இருக்குது, அது வரலன்னா சூப்பர் கிளாஸ். அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நான் ஒன்று சொல்றேன், என்னுடைய வகுப்புல 1 கூட ஃபெயில் ஆனது இல்லைன்னு சொல்றேன்ல. எங்க அம்மாவுடைய 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகள்ல 1 கூட ஃபெயில் ஆனது இல்லை. ஃபெயில் ஆனது என்னன்னா எக்ஸாமினேஷன்ல இல்ல, லைஃப்ல. என்ன விஷயம் அது, என்ன ரகசியம் அது? அந்த ரகசியத்தை சொல்கிறேன். அந்த டீச்சர்களுக்கான அந்த ரகசியத்தை சொல்லுகிறேன். நம் வீட்டிலோ நம்முடைய வகுப்பிலோ குழந்தைகள் வந்திருக்கிறார்கள் என்றால் நம் அறிவை பெறுவதற்காக வரவில்லை. உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் ஆசிரியர்களை, உங்கள் அறிவை அந்த குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள். நாளைக்கு வந்தீங்கன்னா, நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தேன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க ஒரு 20,000 30,000 சம்பளம் அதிகமாக வாங்கிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த குழந்தைகள் மிகப்பெரிய பதவியில் வந்து உங்களை சந்திப்பார் இல்லையா? அவர்கள் நீங்களாக மாறுவதற்காக உங்கள் வகுப்பிற்கு வரவில்லை, தன் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த வேலையை செய்து கொடுக்க வேண்டியது நம் கடமை. அதற்காகத்தான் ஆசிரியர்களாக பணிக்கப்பட்டிருக்கிறோம். இது பணி, சேவை. இதை எப்படி புரிந்து கொள்வது? பெற்றோர்களும் அப்படித்தான். எப்படி இந்த வார்த்தைகளை எப்படி புரிந்து கொள்வது? நீ எங்கே இருக்க விரும்புகிறாயோ குழந்தையே, அங்கே இரு. அதற்காக நீ முயற்சி செய். நான் துணை நிற்கிறேன், வல்ல இறைவன் அதற்கு துணை நிற்பதற்காக நான் துஆ செய்கிறேன் என்று சொல்லுகின்ற பெற்றோரும் ஆசிரியரும் தான் நல்ல தலைவர்களை உருவாக்குகிறார். எல்லாமே பணம் கிடையாதுங்க. நான் ஒன்னு சொல்றேன், if you touch under the sky, anything under the sky, if you touch, it has its own price tag. ஒன்றை பே பண்ணாம ஒன்றை அனுபவிக்கவே முடியாது. ஒன்னு பே பண்ணி ஆகணும். பேன்றது not in terms of money. இப்போ நான் முதல்ல சொன்னது மாதிரி, இப்போ என் பேச்சை கேட்பதற்காக நீங்க பே பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? பே not in terms of money. நீங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை இதோ எனக்காக தந்து கொண்டிருப்பதுதான் you are paying for my speech. நான் உங்களுக்கு முன்னால் நின்று பேசிக் கொண்டிருப்பதற்கு நான் ஒரு பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். என்னது? என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். It's a payment, not in terms of money. Everything is not, don't calculate everything in terms of money. எல்லாமே பணம் கிடையாது.
சில விஷயங்களை அனுபவித்திருக்கிறேன், வாழ்க்கையின் உயரங்களை ருசித்திருக்கிறேன் என்பதற்காக சொல்லுகிறேன். குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்கள். முக்கியமாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கல்வியிலே ஊக்கப்படுத்துங்கள். அவங்களுக்கு சொல்லுங்க, இதோ நான் சொல்றேன், அந்த குழந்தைகள் மட்டும் கவனமாக என் பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஒரே பிரார்த்தனையோடு நான் சொல்றேன். நான் பல இடங்களுக்கு போய் இதை சொல்றேன். என் பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கு என்ன, இங்க ஒரு பென் இருக்கு, இங்க ஒரு ஃபைல் இருக்கு. 10 வருஷம் எடுத்துக்கோ, 15 வருஷம் எடுத்துக்கோ. பெண்ணை கையில எடுக்க போறியா, ஃபைல கடையில எடுக்க போறியா? என்ன வித்தியாசம் நான் ரெண்டுத்துக்கும்? ஃபைல கையில எடுத்தனா கதவு தட்டிட்டு உள்ள வந்து யாருக்கிட்டையாவது பெண் இருக்கோ நீ கையெழுத்து வாங்கணும். கையில பெண் எடுத்துட்டேன்னு வச்சுக்க, ஹலோ மை பாய், போன் பாய், உனக்காக தானடா பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பெண் இருக்குடா, நீ கேட்கல அதனால திருப்பி சொல்ற, சரியா? இந்த இடத்துல ஒரு பெண் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஃபைல் இருக்குது. உனக்கு 10 வருஷம் டைம் கொடுத்துருக்க. ஃபைலை எடுத்துட்டு கதவு தட்டிட்டு உள்ள போனா யார் கிடையாவது பெண் இருக்கும், கையெழுத்து வாங்க போறியா? இல்ல. ஃபைல் எடுத்துட்டு அவனாவது வா, நான் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறேன், கையெழுத்து போடுறேன்னு அந்த பெண்ணை கையில் எடுக்க போறியா? அந்த பென்ல இருக்கிறது கிரீன் இங்க், கிரீன் இங்க் பென். அதுக்கு அதிகாரம் அதிகம். அந்த கையெழுத்து போடுற இடத்துக்கு வாங்கங்கிற நான் இன்னைக்கு சொல்றேன். பென்சில்ல தான் தொடங்கினேன் என் வாழ்க்கையை, ஒரு பிடி டீச்சரா தான் தொடங்கினேன். நான் நியா சாருக்கும் ஹசீனா மேடம்க்கு சொல்றேன், பிஎட் பண்ணிருக்கேன் மேடம் ரெகுலர்ல. அது டீச்சரா வரணும்னு தான் ஆசைப்பட்டேன், அவன் விருப்பம் வேறாக இருந்தது. யூஜிசி கிளியர் பண்ணி பிஹெச்டி முடிச்சுட்டு உடனே காலேஜுக்கு போயிட்டேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். யாராவது ஃபைல் எடுத்துட்டு வரட்டும், உட்கார்ந்து கையெழுத்து போடுற இடத்துக்கு நீ வா. அப்படி வரணும்னா கையிலே அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் கல்வியை கையில் பிடித்துக்கொள். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் படிக்கிறது. இந்த கஷ்டத்தை மட்டும் நீ சிரமப்பட்டு கடந்தால் உன்னால் நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்துவிட முடியும்.